முதலாவது தகப்பனுடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிற ஒரு பிள்ளைக்குரிய ஒரு அனுபவம் விசேஷமானது. நம்மளாம் இந்த உலக பழமொழி இருக்கு, அன்னை எப்போ சாவா திண்ணை எப்போ காலியாகும். அப்பா இருக்கும்போதே ஒரு பேச்சை கேட்கறது கிடையாது. ஆனால் அப்பா இல்லாத போதும் அதன்படியாக செய்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது தான் ஆசீர்வாதத்தை முழுவதும் சுதந்திரிக்க முடியுது. வாசி கேட்போம். ஆதியாகமம் 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான. ரொம்ப முக்கியமான விஷயம், ஆபிரகாம் மரித்த பின்பு. உங்கள் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அவர் பேச்சை கேட்கறலாம் பெரிய விஷயமே இல்லை, அதையே நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் உங்கள் தகப்பன் மரித்த பின்பு கூட அந்த வார்த்தைகளை கனமுள்ளதாய் நீங்கள் எண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலக பிரகாரமாக நாம் உண்மையாக இராவிட்டால் தேவனுக்குரியதில் நாம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இங்கே ஆபிரகாம் அவன் மரித்து போன பின்பு, வாசிப்போம். ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஆமென். அவர் என்ன செய்தாராய்? அப்பா செஞ்சதை நாம ஏன் செய்யணும்? நாம ஏதாவது செய்வோம், நல்ல விஷயம்தான். நம்ம தகப்பனுடைய வார்த்தைகளை கனமுள்ளதாய் நாம் எண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாம் வெட்டின துறவுகளை பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்க? தூர்த்து போடுறாங்க, அது மண்ணை போட்டு மூடி வச்சிடறாங்க. ஆனால் அதை கண்டுபிடித்து தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் ஒரு முறை சுதந்திரிக்கிற ஒரு பிள்ளையை பார்க்குறோம். அவர் பேர் தான் ஈசாக். இந்த ஈசாக்கு அதை கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாரு? அந்த ஆபிரகாமுடைய துறவுகளை, வெட்டின துறவுகளை மூடப்பட்ட மண்களிலிருந்து விடுதலையாக்கி அதை மீண்டும் ஒரு நல்ல ஒரு துறவை மாற்றிறாரு. மாற்றின உடனே புது பேர் வைக்கல, அப்பா வச்ச பேர். அது ரொம்ப முக்கியம். அந்த அப்பா வச்ச பேரை எப்படா மாற்றுவோம்? அப்பா செத்த உடனே முதல் நம்ம செய்யறது தெரியுமா? பேரை மாற்றுறது. இந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய தெரியுமா? அந்த கட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச தலைவரோட பேரை வைப்பாங்க. இன்னொரு கட்சி வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பேரை மாற்றி அவங்க கட்சி தலைவரோட பேரை வைப்பாங்க. இது உலகத்துக்கு சாத்தியமாகும், ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இது சாத்தியமற்றது, இது தேவையற்றது. ஆபிரகாம் என்ன பெயர்களை அந்த துறவுக்கு வைத்தாரோ அதே பெயர்கள் தார். இது நிமித்தமாக அங்கே முதலாவது பார்க்குறோம், தகப்பன் வைத்த பெயர்களை மாற்றாமல் அதன்படியே வைத்த பிள்ளை. ஈசாக்கு தன் தகப்பனை கனம் பண்ணும்படியாக, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அவர் வைத்த அதே துறவுகளுக்கு அதே பெயரை வைத்தார். என்னென்ன பெயர் சொல்லுங்க? ஏசேக்கு, சித்தன்னா. ரெண்டுக்குமே என்ன பேர் வச்சாரு? அப்பா வச்ச பேர் வச்சாரு. இப்போ நீங்க முதல் 2 காரியத்தில் உண்மையா இருந்தீங்கன்னா மூணாவது காரியம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் ஈசாக்கு தோண்டின துறவு. அது அப்பா தோன்றின துறவு இல்லை. அந்த துறவுக்கு யார் பேர் வைக்க தேவன் அனுமதி கொடுத்தாரு? ஈசாக்கு அனுமதி கொடுத்தாரு. அந்த துறவுக்கு பேர் தான் என்னது? ரெகோபோத். நீங்கள் எப்பொழுது தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயத்தோடு பயம் இருக்கிறீங்களோ அப்பதான் தேவன் உங்களுக்கு என்று சில ரிலாக்ஸேஷனை, சில ஃப்ரீடத்தை, சில விதமான புதிய அதிகாரத்தின் மகிமைகளை உங்களை நடத்துவார். அங்கே ஆபிரகாமின் வார்த்தைகளை அப்படியே செய்து முடித்த அந்த ஈசாக்கு அடுத்து கிரேட்டஸ்ட் ஓப்பன் என்ன தெரியுமா? ரெகோபோத் தொடங்கினது. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கை ரெகோபோத் தொடங்கணும்னா சில ஏசைக்குகளை, சில சித்தனாக்குகளை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இல்லை அப்பாவுக்கு தான் அது பிரச்சனை, எனக்கு கிடையாதுன்னா அப்பா கடந்த பிரச்சனைகளை, அப்பா வந்த வழிகளை நீங்கள் மறவாதிருங்கள். அதுதான் உங்களுக்கு ரெகோபோத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ரெகோபோத் வேணும்னு என்ன செய்யணும்? பாடுகளையும் பிரச்சனைகளை கடக்கணும். பாடுகள் வேணாம், பிரச்சனை வேண்டாம், ரெகோபோத்துக்குள்ள நீங்கள் பயணிக்க முடியாது. அன்றைக்கு ஈசாக்கு அதை நேர்த்தியாய் செய்து தகப்பன் வைத்த பெயர்களை மாற்றாமல் அப்படியே செய்து முடித்ததினாலே அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக அங்கே காணப்படுகிறான். நீங்கள் அப்பா சொன்னபோது கேட்கறது, அப்பா கொஞ்சம் வெளியே போனவர் அவருக்கு என்ன தெரியவா போகுது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்வோன்னு நீங்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்றாரு? இன்றோடு நிறுத்தி விடுங்கள், உங்கள் பரமபிதா உங்களை கவனித்து கொண்டிருக்கு. தகப்பன் மரித்த பின்பும் வார்த்தையை நிறைவேற்றுகிற பிள்ளை. முதல் வார்த்தை தகப்பன் வைத்த பெயர்களை மாற்றாமல் அதன்படியே செய்த பிள்ளை. இரண்டாவது தலைப்பனது தகப்பன் மரித்த பின்பும்
அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற பிள்ளை. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி. என் தகப்பனாரினை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன். கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணை எடுத்துக் கொண்டார். ஆமென். தகப்பனிட்ட ஆணையை மரித்த பின்பும் நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். யோசேப்பின் தகப்பனாய் யாக்கோபு சொல்றாரு, நான் மரிச்ச பின்பு என்னை எங்க அடக்கம் பண்ணணுமா? கானான்ல அடக்கம் பண்ணு. ஏனென்றால் அவர்கள் அப்பொழுது பஞ்சத்து நிமித்தமாக அவங்க கானான்ல இருந்து எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துல யோசேப்பு ராஜாக்கு நிகராக அதிபதியாக இருக்கிறபடினாலே அங்கே அவர்கள் பஞ்சம் பிழைக்கும்படியாக ஜீவனம் பண்ணும்படியாக அங்கே வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு குறித்த காலம் வந்தது, யாக்கோபு மரிக்கிற நாள். அப்பொழுது யாக்கோபு என்ன சொல்றாரு? யோசேப்பு பேசுறாரு, தம்பி மகனே, இவ்வளவு நாள் நாம சாப்பாட்டுக்காக எகிப்துல இருந்தோம், ஆனால் என் ஜீவன் தேவன் வாக்கு பண்ணின கானானிலே மறிக்க வேண்டியிருக்கு, அங்கே அடக்கம் பண்ணப்படணும், அதை நீ எனக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று கேட்கவில்லை, அதை செய்து தீர வேண்டும் என்று ஆணையிட்டார். அப்பா சொன்னபடியே செய்யணுமா? ஏன் எங்க இஷ்டத்தை நான் செய்யக்கூடாதா? அவர் தான் இப்போ உயிரோடு இல்லைங்க. அவர் இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்த யோசேப்பை போல பிள்ளைகள் நம்மை பெற்றெடுக்க வேண்டும். நாமும் கூட அப்படி இருக்க வேண்டும். என்ன சொல்ற அந்த வார்த்தையை? நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற, இது யார் சொல்றாரு? யாக்கோபு யோசிப்பு அந்த குழியில கொண்டு என்ன நீ அடக்கம் பண்ணணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணல, ஆணையிடுகிறார். அங்கே போய் அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையிடுவித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான். ஆமென். உங்கள் இருதயத்திலே நல்ல நினைவுகளை நீங்கள் வைத்திருப்பீர்களானால், உங்கள் இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால், தகப்பனுடைய சித்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால், நிச்சயமாக யார் கண்களிலும் கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். இந்த யோசேப்பு பார்வோன்ட்ட போய் கேட்கிறாரு. பார்வோன் ராஜாதி ராஜாவாக அங்கே நிற்கிற ஒரு சூழல். ஆனாலும் யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுப்பேன் என்று தீர்மானித்துக் கொண்டு பார்வோனுக்கு முன்பாக நின்ற போது பார்வோன் யோசேப்புக்கு இறங்கினான். நீங்க நினைக்கிறீங்க இன்றைக்கு அப்பா உயிரோட இல்லையில, அது எதுக்கு? அவர் விருப்பத்தின்படி நம்ம செய்யணும். நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன், தகப்பன் மரித்த பின்பு அந்த மரணத்துக்கு முன்பாகவே பிள்ளைகள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிற பார்க்குறேன். அப்பா சொல்லுவார், எனக்கு அங்கே கொண்டு அடக்கம் பண்ணுங்க. நமக்கு கூட அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. அப்பா சொன்ன வாக்குகளை நிறைவேற்றாத பிள்ளைகளை நாம் கிறிஸ்தவத்தில் அநேகரை பார்க்கிறோம். அதனால அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் அன்றைக்கு அப்பாவுடைய சொத்துக்களை வேண்டுமென்றால் அபகரித்துக் கொள்ளலாம். அவர்கள் ஆசீர்வாதம், அவர்கள் வைத்திருந்த மேன்மை, அவர்கள் தேவனோடு இருந்த உறவு நிச்சயமாக தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் கிடைக்காது. ஆனால் இங்கே யாக்கோபு மரிக்கிறதுக்கு தருவாயில இருக்கும்போது சொன்ன ஆணையை, அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடித்த யோசேப்பை நாம் பார்க்கிறோம். பார்வோன் இடத்தில் கேட்கிறான். பார்வோன் சொல்லுகிறான், நீ உன் தகப்பன் சொன்னதை அப்படியே செய். ஏனென்றால் உங்கள் இருதயம் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன காரியம்? தகப்பன் ஆணையிட்டதை மரித்த பின்பும் நிறைவேற்றின பிள்ளை. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! நேரம் குறைவாக இருக்கணும்னா நான் சீக்கிரமாக போகிறேன், இதை இன்னும் டீட்டெயிலாக போகலாம். அடுத்து மூன்றாவது பிள்ளையை குறித்து பார்ப்போம். மூன்றாவது பிள்ளை தகப்பனுடைய சுதந்திரத்தை மீட்டுக் கொள்ளுகிற பிள்ளைகள். தகப்பனுடைய சுதந்திரத்தை மீட்டுக் கொள்ளுகிற பிள்ளைகள். மூன்றாவது தலைப்பினது என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி வாசிக்க கேட்போம். பிள்ளைகள் சுதந்திரத்தை மீட்டுக் கொள்ளுகிற பிள்ளைகள். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தான். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. ஆமா, இந்த சம்பவம் எந்த ஒரு காரியம்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த கோராகின் புத்திரர்கள் பூமி பிளந்து பூமிக்குள்ளே மடிந்து போகிற ஒரு நேரத்தில் நடக்கிற சம்பவம். கர்த்தருக்கு பிரியமில்லாம நடந்த கோராகின் கூட்டங்கள் என்ன செய்றாங்க? பூமி பிளந்து பூமிக்குள்ள போய் மடிஞ்சு போயிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மடிஞ்சு போறாரு. அந்த மடிந்து போகிற
ஒரு மனிதனுடைய பிள்ளைகள் தான் இப்பொழுது நாம் பார்க்கிற பிள்ளைகள். வாசிங்க. எங்கள் தகப்பன் வனாந்திரத்திலே மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. எந்த கூட்டத்தில் அவர் மரிச்சு போனாரு? கோராகின் கூட்டத்தில் இருக்கும்போது மரிச்சு போனாரு. ஆனா அவர் கோராகின் புத்திரை அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணனால அந்த கூட்டத்தில் இருந்தனால அவர் செத்து போயிட்டாரு. அவருக்கு குமாரர் இல்லை, அவருக்கு பிள்ளைகள் இல்ல. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? இஸ்ரவேல் வம்சத்தை பொறுத்தவரை ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொத்து தவிர பெண் பிள்ளைகளுக்கு கிடையாது, சுதந்திரம் கிடையாது. யோசித்து பாருங்களேன். சுதந்திரம் இல்லை என்று தீர்மானிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இரண்டாவது தகப்பன் மரித்து போன ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட இரண்டு சூழ்நிலையும் நம்ம என்ன செய்வோம்? கிடைக்கவே கிடைக்காதுன்னு உத்தரவாதமா எல்லாராலும் சொல்லப்பட்ட நிலைமையிலையும் என் தகப்பனுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடின ஒரு பிள்ளைகளை குறித்து நான் பார்க்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட சொல்றாங்க, அம்மா உங்க அப்பாவுக்கு கிடையாது, உங்க அப்பாவோட பிள்ளைனால உனக்கும் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்கன்னா என்ன செய்யணும்? இல்லைங்க, இவர் இல்லை, எங்க அப்பா ஒருத்தர் இருக்கார் பரமபிதா, அவர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மை எனக்கு இருக்கு சொல்லி நீங்கள் அதற்காக போராடுவீர்களானால் நிச்சயம் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களோ எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார் தொடர்ந்து வாசிப்போம். எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாதனால எங்களுக்கு நீங்கள் இல்லைன்றீங்க. ரெண்டாவது எங்கள் அப்பா அந்த கூட்டத்தில் செத்து போனால அவர் பாவின்றீங்க. எங்கள் அப்பா கோராகின் புத்திரர் இல்லை. முதல் சம்பவம் என்னது? எங்கள் அப்பா கோராகி ஆண்டவரால் சபிக்கப்பட்ட, ஆண்டவரால் வெறுக்கப்பட்ட கூட்டத்தில் அவர் செஞ்ச பாவத்தினால மரிச்சார். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் தகப்பனுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்கள் தகப்பனை குறித்து யாராவது குற்றவாளின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? நேரடியாக ஏற்றுக்கொண்டு பின்வாங்கிடக்கூடாது. அது உண்மையாகவே உங்கள் தகப்பன் மீது அன்பு இருக்குமானால் நீங்கள் இந்த தகப்பனுக்காக யாரோடு நியாயஸ்தலத்திலையும் கூட போராட வேண்டிய அவசியம் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க? என் தகப்பன் பாவம் செஞ்சார், ஆனால் கோராகின் புத்திரர் அல்ல. ரெண்டாவது காரியம், என் தகப்பனுடைய சந்தானம் சுதந்திரம் அழிஞ்சு போயிடக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்லை, அதுக்காக எங்கள் அப்பாவோட பேர் அற்றுப்போக பண்ணுவீங்களா? ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா அந்த சுதந்திரம் அதோட கட்டாயிரும். தெரியுமா உங்களுக்கு? அடுத்த தலைமுறைக்கு போகாது. இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தளவிட அவ்வளோதான். இவங்க கணவனுடைய சந்ததியில் போயிடுவாங்க. அப்போ என் தகப்பனுடைய சந்ததியாக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்த அந்த பிள்ளைகளோட இருதயத்தை பாருங்க. எங்களுக்கு சுதந்திரம் வேணும். வாசிங்க அந்த வசனம் திருப்பி. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஆமென். எங்களுக்கு நிச்சயமா சுதந்திரம் வேணும். இப்ப இந்த சுதந்திரத்தை இவங்க பெற்றுக்கொள்றதுனால எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் நடக்குன்னா, தன் தகப்பன் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற ஒரு அனுபவம், மரிச்சு போனவன் மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போறோம். ஏன்னா அவனுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னா மன்னிக்கப்படுறான்னு அர்த்தம். தெரியுமில உங்களுக்கு? உங்களை நான் ஏற்றுக்கொள்றேன், உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறேன்னா உங்களை நான் நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இங்கே சுதந்திரம் கொடுக்கப்படுவதற்கு அங்கே சூழ்நிலை உருவாகுமானால் அங்கே மன்னிக்கப்படுகிற ஒரு சூழலுக்குள்ளும் தகப்பன் மாற்றப்படுகிறார். இந்த பிள்ளைகள் இதை கேட்கலன்னா அவன் பாவியாகிய ஒரு மனுஷனாவே மறிச்சிருவான். அடையாளத்தை உறுதிப்படுத்திடுவாங்க. வாசிங்க 5வது வசனம். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். இது யாருடைய நியாயம்? இது கர்த்தருடைய நியாயம் இல்லை, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்ச. அப்போ உங்க நியாயத்தை நீங்க சொல்வதற்கு எப்பொழுது ஆயத்தமா இருக்கணும். இல்லைங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால நான் இது என்ன செய்ய முடியாது, ஒன்றும் முடிவெடுக்க முடியாது. இன்னைக்கு அநேக பெண்கள் பின்வாங்குறாங்க. அவர் சொல்றாங்க, இவர் சொல்றாங்க. நீங்க யார் வேணா சொல்லலாம், உங்க சுதந்திரத்தை யாருக்காக நீங்க விட்டு கொடுக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி உள்ள ஒரு பிள்ளைகளை பார்க்க முடியும் பாருங்க. இன்னைக்கு தான் அந்த காலத்துல எல்லா காலத்திலும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை இருக்குங்க. நீங்க எழுந்து புறப்பட்ட நம்ம பார்க்குறோம், தெபோராளை குறித்து பார்க்குறோம். தெபோராள் என்ன தெரியும்? தேசத்தின் தாயாகிய தெபோராள். அங்க ஆண்களே இல்லையா? அவ்வளவு பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. ஆண்டவர் ஏன் ஒரு பெண்ணை எழுப்புறான்னா நல்லது. நீங்கள் தேவனை குறித்த பக்தி வரைக்கும் தேவனுக்காக வாழுவேன் என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் தேவன் உங்களை எழுப்புவார். அன்றைக்கு இந்த குமாரத்திகளாகிய பெண்கள் என்ன செய்யறாங்க? நியாயத்தை கொண்டு போய் மோசே சொல்றாங்க. நீங்க மோசைக்கு முன்னாடி எழுந்து நிற்கிறது பேசுறதுக்கு யாருக்கு அதிகாரமே கிடையாது. மோசைக்கு முன்னாடி போய் நிற்க முடியும்னா அவர்களிடத்தில் உள்ள உண்மை தன்மை தான் அவர்களை போய் நிறுத்தினது. வாசிங்க. மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். ஆமென். அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்ப தாங்க
ஒருவனுடைய காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் வழி செய்வான் வேதம் சொல்லுது. நீ கரெக்டான விஷயத்தை செய்வேனா என்ன நடக்க போகுது? நல்லது நடக்கும். மோசையை கொண்டு போய் ஆண்டவர் போறாரு. ஆண்டவர் பதில் சொல்ற மோசே செலோபியத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. கரங்களை தட்டி ஒருத்தர் கை சொன்ன இந்த பிள்ளைங்க போராடலைன்னா இவங்க அப்பா பாவியாகன்றது உறுதியாக இருக்கும். ஒரு நாளும் இவங்க ஆசீர்வாதத்துக்கு வர முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, இஸ்ரவேல் தேசத்தில் ஒருத்தவங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா அவர்கள் அடிமைக்கும் கீழாக எண்ணப்படுகிற சந்ததியை மாற்றப்படுவாங்க. முதல் தண்டனை என்ன தெரியுமா? ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதை ரொம்ப கண்டிஷன்ஸ். பலி கொடுக்க முடியாது. நீங்கள் மற்ற கோத்திரங்களைப் போல எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களால் எளிதாக கலந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த செலப்பித்தியலின் குமாரனத்தை என்ன செய்கிறாங்க? அந்த ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை பிரேக் த்ரூ பண்ணி தன் தகப்பனுடைய பாவத்திலிருந்து அவனை மன்னிக்கும்படியான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்றாங்க. இப்போ சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று யார் சொல்றா? மோசே சொல்லல, கர்த்தரே சொல்லுகிறார். அப்போ மூன்றாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம்? மூன்றாவது காரியத்தை தலைப்பு என்னது? தகப்பனுடைய சுதந்திரத்தை மீட்டு கொண்ட பிள்ளைகள். கிரேட் இல்ல? நம்மளும் இந்த மூன்றாவது காரியத்துக்குள்ள பயணிக்கணும். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமார்த்திகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த செலப்பியத்தியலின் குமாரத்திகள் போட்ட ஆர்டர் நிமித்தமாக அது வரைக்கும் இஸ்ரேல் இந்த சட்டத்தையே மாத்துறாங்க. என்னது? ஒரு சட்டமே மாறுது. இனிமேல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா பொம்பளை பிள்ளை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய உத்தரவாதத்தை தேவன் மோசேக்கு கட்டளை எடுக்கிறார். நீங்கள் யுத்தம் பண்ணாமல் அற்புதம் நடக்காது. நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தை தேவனிடத்தில் தெரிவிக்காமல் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்காது. அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தர் மனமிறங்கி மோசேக்கு கட்டளையிட்டார். எவ்வளவு அதுல இருந்து இனிமேல் என்ன செய்வான்? சட்டத்தை மாத்துறார். மோசேக்கு கொடுத்த சட்டத்தை ஆண்டவர் மாத்துறார். தான் இட்ட ஆணையை தானே மாத்துகிற தேவன். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? மூன்று காரியத்தை முதல் காரியம் என்னது? தகப்பன் வைத்த பெயர்களை மாற்றாமல் அப்படியே பேரிட்ட பிள்ளை ஈசாக்கு. ரெண்டாவது, தகப்பன் மரித்த பின்பும் அவனிட்ட ஆணையின்படி அவனை அடக்கம் பண்ணின, அவனுடைய சொந்த தேசத்திலே அடக்கம் பண்ணின பிள்ளை யாக்கோபு. மூன்றாவது காரியம், தகப்பன் இழந்து போன சுதந்திரத்தை மீட்டு கொண்ட அவருடைய பிள்ளைகள் செலப்பியத்தியலின் குமார்த்திகள். 3 பேரை பார்த்துட்டோமா? இப்ப இதெல்லாம் யார் செய்யணும்? பிள்ளைகளையே நாம செய்யணும். ஒருவேளை நீங்க பிள்ளைகளா இருந்தா இந்த 3ஐயும் செய்வதற்கு ஆயத்தம் பாருங்க. 4வது காரியத்துக்கு நேரம் பயணிப்போம். தகப்பன் பண்ணின உடன்படிக்கையை மீறாத பிள்ளைகள். 4வது காரியம் என்னது? அவர் செஞ்சா நாங்க செய்யணுமா, அவர் சொன்னா நாங்க கேட்கணுமா, அவர் பாட்டு சொல்லிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க பிள்ளைகளை குறித்து ஆண்டு சொல்லுகிறார். தகப்பன் பண்ணின உடன்படிக்கையை மீறாத பிள்ளைகள். வாசிப்போம். எரேமியா 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது ஒவ்வொன்றும் தனித்தனி செஷனு. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேனால ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது. எரேமியா 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப், நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்திலே நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். எப்படி ஒரு கட்டளை பாருங்க. திராட்சை குடிக்கலாம் கூட பரவாயில்ல, விட்டுலாம். எதையெல்லாம் கேட்கணும்? நீங்க பரதேசியாவே இருக்கணும்னு சொல்லி 400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தகப்பனுடைய வார்த்தையை 400 வருஷம் கழிச்சு கடைபிடிக்கிறாங்க. அவர் ராஜாவா இருங்க சொன்னா பரவாயில்ல, காப்பாற்றலாம். பரதேசியா இருக்கணும். இப்போ உங்களை பார்த்து உங்க பிள்ளை உங்க தகப்பன் சொல்றான், நீ காலமுழுவ பரதேசியா இருக்கணும், இதான் உனக்கு கட்டளை சொன்னா நீ யாரு கேட்பீங்க? நீ வேணா பரதேசியா இரு, நாங்க எதுக்கு பரதேசியா இருக்கணும்? ஆனால் இங்கே யோனதாப் சொன்ன கட்டளைகளை அந்த ரேகாப் வம்சத்தின் என்ன செய்யறாங்க?
கடைபிடிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. என்னென்ன கட்டளை சொல்லுங்க? முதல் கட்டளை, திராட்சை ரசம் குடிக்கூடாது, என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும், என்றென்றைக்கும் குடிக்க கூடாது, வீட்டை கட்டாமலும், வீட்டை கட்டக்கூடாது, விதையை விதையாமலும், விதை விதைக்க கூடாது, திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும், திராட்சை தோட்டம் நாட்டக்கூடாது, அதை கையாளாமலும், அதை கையாளக்கூடாது, உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக. சொந்த வீடு கட்டக்கூடாது, கூடாரத்தில் இருக்கணும். எங்கேயாவது இப்படி கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? அவன் என்ன அப்பனா பைத்தியக்காரன் அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு பேர் வச்சிருவீங்க. ஆனால் இங்கே ரேகாபின் வம்சத்தார் யோனதாபின் வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுக்கிறார்கள். தகப்பனுடைய உடன்படிக்கையை மீறாத பிள்ளைகள். எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ராடினரி. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. எப்படிலாம் எதிர்பார்க்குற பாருங்க. இதையெல்லாம் நம்ம மாம்ச பிரகாரம் தகப்பனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆவிக்குரிய தேவனாய் கர்த்தர் இதிலும் அதிகமாக உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதை செய்யாதனா செய்யக்கூடாது, இதை செய்யணும். வாசிங்க எரேமியா 35:9. 35:9. நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். உங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், அவ்வளவுதான். எங்க அப்பா சொன்னதை நாங்க அப்படியே கேட்போம், யாருக்காக மாற்ற மாட்டோம். யாருக்காக? தீர்க்கதரிசியாக எரேமியா வந்து சொல்றா நீங்க இதில் செய்ய வேண்டும் என்று. யார் சொன்னாலும் எங்க அப்பா வார்த்தையை மாற மாட்டாங்க. எங்க எரேமியா யாருங்க? ராஜாவை கண்ட்ரோல் பண்றவங்க, ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்றவங்க, ராஜ்யத்தில் என்ன நடக்கணும் திட்டம் பண்ற தேவ மனுஷங்க. அவர் சொல்ற வார்த்தையோட சொன்னாங்க, எங்க அப்பா யோனதாப் சொன்ன வார்த்தை தான் எங்களுக்கு பெரிது, நாங்கள் ஒருபோதும் மாற மாட்டோம், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம். 400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அப்பாவோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஒரு சந்ததி. பண்ண மாட்டோன்னா பண்ண மாட்டேன். எங்க அப்பாவுக்கு நான் வாக்கு பண்ணிட்டோம். இது கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஆனால் வேற வழி இல்லை. இவர்களை குறித்து தேவன் என்ன சொல்றார்? வாசிப்போம். எரேமியா 35:16. இப்பொழுதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனைகளை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போன. இது ஆண்டவர் சொல்றாரு எரேமியா பார்த்து. ஏன்னா மாம்சத்துக்குரிய தகப்பை இட்ட கட்டளையை கை கொள்ற இந்த ரேகா வம்சத்தின பாடுறா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் ஜனங்களாகி நீங்க ஏன் கை கொள்ளாமல் போறீங்க? அவங்க மேன்மைப்பட்டவர்கள். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு அவங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. வாசிங்க. இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும் யூதாவில் இல்ல இது யூதாக்களா அந்த இவங்களை குறிச்சு எரேமியா, இது ரேகா வம்சத்தை குறிச்சு. அவர்கள் சந்ததி ஒரு நாளும் இல்லாமல் போவதில்லை வருமே. பின்னும் எரேமியா ரேகாபனுடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்களா? அப்பாவோட வார்த்தைக்கு கடைபிடிக்கிறீங்க. தீர்க்கதரிசி வார்த்தையெல்லாம் விட்டுட்டீங்க, ஆண்டவர் விட்டுட்டீங்க. ஆனா அப்பாவுடைய வார்த்தையை உயிரே போனால் கடைபிடிக்கிற ஒரு சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்களேன். இது கர்த்தரே சொல்றாரு. இதை நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுக்கு போயிடலாம், கொண்டு போயிடலாம். எனக்கு முன்பாக சிங்காசனத்தில் அமரக்கூடிய உனக்கு பிள்ளை இல்லாமல் போவதுன்னு சொன்ன மாதிரி சகல நாட்களில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு சந்ததி உனக்கு நிச்சயமா இருக்கு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் தான், தகப்பனுடைய வார்த்தைக்கு பிரதானப்படுத்தி தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை மகா பெரிது. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான தேவன் நம் தேவன். நீ என் சத்தத்தை கீழ்ப்படியல, நீ சபிக்கப்படு அப்படிலாம் சொல்ற, நீங்க பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. செலத்தியலின் குமாரத்தை கேட்ட ஒரு வார்த்தையை யார் சாட்சி கொடுக்குறாரு? கர்த்தர் கொடுக்குறாரு. அவ கேட்டது கிடையாது, நியாயம்தான். என்ன சொல்றாரு? நியாயம்தான், கொடுத்தது மட்டும் இல்ல, இனிமேல் யாராவது இப்படி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி சட்டத்தை மாத்திரு. எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா தேவன் பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன கருதுமா? இந்த ஒரு வார்த்தை நான் கேட்டேன், டிலே ஒபீடியன்ட் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ட். என்ன வார்த்தை? டிலே ஒபீடியன்ட் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ட். நீங்கள் தாமதமாக கீழ்ப்படிவது
கீழ்ப்படியாமைக்கு நிகரானது. இதை செய்கிறேன். எப்போ செய்வேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் கீழ்ப்படிய மாட்டேன்னு அர்த்தம். நீங்கள் கீழ்ப்படியாமல் தான் இருக்கிறேன்னு அர்த்தம். சொல்லுங்க, எல்லாம் சேர்த்துருங்க. டிலே ஒபீடியன்ட் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ட். இன்றைக்கு அந்த காரியத்தை அந்த 4 சந்ததி செய்யலை, கரெக்டாக பர்ஃபெக்டாக சொன்னாங்க. அடுத்து 5வது காரியத்துக்கு நேரம் போவோம். தகப்பனுடைய வார்த்தைக்காக தன் ஜீவனையும் பொருட்டாக எண்ணாத பிள்ளைகள். யாரு? ஈசாக்கா? அப்படிலாம் இல்லை, இது எக்ஸ்ட்ராடினரி தான். நம்ம போவோம், ஆர்டினரிக்குள்ள போகிறது. தகப்பனுடைய வார்த்தைக்காக தன் ஜீவனையும் பொருட்டாக எண்ணாத பிள்ளை. வாசிக்க நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சு என்ன செய்யுங்க, பத்திரம் மூடி வச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்க. அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு முன் ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். ஆமென். இது யார் பண்ணின வாக்கு? யெப்தா பண்ண வாக்கு. நான் போய் யுத்தத்துக்கு போறேன், யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு சமாதானம் திரும்பி வந்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் தேசத்துக்குள்ள வரும்போது எது என் கண்ணில் படுதோ அதை என்ன செய்வேன், உமக்கு சர்வாங்க தகன பலியா நான் ஒப்பு கொடுப்பேன். இது யெப்தா பண்ண வாக்கு. அப்படிதானே? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வார்த்தைகளை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுப்பது அரிதான காரியம். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்கள் இங்கே நம்ம பார்க்க முடியுது. இங்கே நான் சொல்லிட்டேன், நீ செஞ்சிடணும். நீங்க சொன்னா நான் செய்யணுமா? நீங்க சொன்னதான் நான் செய்யணுமா? இந்த யெப்தாவோட பிள்ளையை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்காது, ஃபுல்லாக அரிக்கும். அவ்வளோ ஒரு விசித்திரமான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்மளை தேவன் கலக்கப்பட்டார். வாசிங்க 32. யெப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். கேட்டதை கொடுத்துட்டாரு. என்ன கேட்டார் யெப்தா? நான் போய் சண்டை போட்டு சமாதானமா ஜெயிச்சு வந்துட்டேன்னா உங்களுக்கு சர்வாங்க தகன பலியை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட யெப்தா பண்ண விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் என்ன செய்ய பதில் கொடுத்து யெப்தாக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டாரு, வெற்றி அடைஞ்சிட்டாரு. இப்ப அடுத்து யெப்தா செய்ய வேண்டிய காரியம் என்னது? எதை முன்னாடி பார்க்கிறாரோ, ஃபர்ஸ்ட் பார்க்கிறாரோ அதை சர்வாங்க தகன பலியா கொடுக்கிறது. வாசிப்பு 34. யெப்தா மிஸ்பாவில் இருந்து இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தப்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். யாரு வர்றா? மிஸ்பாவுக்குள்ள யெப்தா வர்றாரு. குமாரத்தி தம்பூர் அடிச்சுட்டு ஆள வர்றா. யெப்தா பண்ண வாக்கு என்ன? எது என் கண்ணில் முதல் படுகிறதோ அதை உமக்கு சர்வாங்க தகன பலியாக கொடுப்பேன்னு. இப்ப யார் வர்றா? பொண்ணு. யார் பொண்ணு? யெப்தாவோட பொண்ணு. வாசிங்க. அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். ஒரே பிள்ளை, அதான் எக்ஸ்ட்ராடினரி. பிள்ளை எல்லாம் இல்ல, ஒரே பிள்ளை. அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. ஆனா வாக்கு என்னது? சர்வாங்க தகன பலி. இப்ப நான் சொல்றேன், எமிமா பார்த்து, எமிமா நான் சொல்லிட்டேன், நீ போய் இது செஞ்சுன. டாடி நீங்க சொல்லிட்டீங்க, நான் செய்ய முடியுமா? அப்படிலாம் இல்லை, வேற வழியே இல்லை. இங்கே யெப்தாவோட வார்த்தை பாருங்க, அங்கே எக்ஸ்ட்ராடினரி ஒரு மக செய்கிற வார்த்தை தான் இங்கே தேவனுக்கு முன்பாக நம்மை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து பண்ணின சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றார். அதை நான் மாற்றக்கூடாதுப்பா, சொல்லிட்டேனப்பா, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டேனப்பா, ஆண்டவருக்கு முன்பாக நான் அந்த கமிட்மெண்ட்டை ஓபன் பண்ணிட்டேனே, நீ எதை மாற்றவே முடியாது. நீங்க பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிற்கிற கட்டாயமா? உங்களுக்கு பிடிச்சதா நீங்க போய் கட்டிக்கோங்க. நீங்க பார்த்த படம் நான் கட்டிக்கணும் அவசியம் இருக்கா? உங்களுக்கு பிடிச்சா நீங்க போய் கட்டிக்கோங்க. இல்லடா நான் பார்த்து ஓகே சொல்லிட்டேன், ஓகே நீங்க சொன்னீங்க போய் கட்டிட்டு வாங்க. ஏன் அந்த வேலைக்கு நீ வருவே சொல்லிட்டேன், நீங்க தானே வருவே சொன்னீங்க, நீங்க போயிட்டு வாங்க.
ஏன் நல்லா படிப்பேன்னா நீங்கள் தானே படிப்பேன், நீங்கள் போய் படிங்க. இனிமேல் என் பையன் சேட்டை பண்ண மாட்டான்னு நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் சேட்டை பண்ண பாருங்க. இங்கே சொல்கிறாரு மாற்றக்கூடாதேப்பா, என்ன செய்யணும், அவள் சொல்கிற வார்த்தையை கேளுங்களேன். அப்பொழுது அவள் அவள் பேரை கூட நமக்கு தெரியல. எவ்வளோ நம்மள பேர் இல்லைன்னா கோவப்பட்டுருவான். இவ்வளோ பெரிய ஒப்பு கொடுத்தலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருத்தர் பேர் கூட நமக்கு தெரியல. எப்தாவின் மகள், அவ்வளோதான். என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயத்திலிருந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரனாகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்று. என்ன சொல்றா? என்ன சர்வாங்க தகனம் இல்லையா, செஞ்சிருங்க. நீங்க சொல்லிட்டீங்களே, எங்க சொல்லுங்க ஏசப்பா, நீங்க சொல்லிட்டீங்க, அப்படியே நான் கேட்குறேன். யாரா சொல்லுவீங்களா? பாவம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத, மீறுதல் செய்யாத, பெற்றவங்களை ஏற்று பேசாத, தீமையான காரியத்துக்கு துணை போகாத. ஆண்டு சொல்றாரு, நீர் சொன்னபடியே செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியல. ஆனால் இந்த எப்தாவின் மகன் சொல்றான், நீங்க சொன்னதை செஞ்சிருங்க. 5வது காரியம் என்னது? 5வது காரியம் என்னது? தகப்பன் பண்ணின பொருத்தனையின்படியே தன்னை அர்ப்பணித்த மகள். 4 காரியத்தை முதல்ல சொல்லுங்க வரிசையா. முதல் காரியம் என்னது? முதல் காரியம் என்னது? தகப்பன் வைத்த பெயரை மாற்றாத பிள்ளைகள். தகப்பன் மரித்த பின்பும் ஒரு வார்த்தையை நிறைவேற்றுகிற பிள்ளைகள். தகப்பன் பண்ணின உடன்படிக்கையே இல்லையே தகப்பனுடைய சுதந்திரத்தை மீட்டு கொள்ளுகிற பிள்ளைகள். 4வதான் தகப்பன் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றின பிள்ளைகள். 5வது தகப்பனுடைய வார்த்தைக்காக தன் ஜீவனையும் பொருட்டாக எண்ணாத பிள்ளைகள். யாரெல்லாம் அந்த ஃபாதர்ஸ் டேக்கு இந்த 5 கிஃப்டாக கொடுக்க போறீங்க? ஃபாதரே இல்லைன்னு வேணா கிஃப்ட் கொடுக்குறோம். ஃபர்தரா நோ ஃபாதர். சரி, ஓகே. இந்த காரியங்கள் சரி. இப்போ நம்ம விசேஷமான ஒரு இடத்துக்கு போயிடுவோம். இதெல்லாம் மனுஷனோட பண்ண கமிட்மெண்ட். நமக்கு எப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய ஆதாரத்துக்கு நம்ம போவோம். தனக்கென்று எதையும் இல்லாமல் பிதாவிற்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து செயல்படுகிற பிள்ளை. தனக்கென்று எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற பிள்ளை. சொல்லுங்க, அடுத்தது என்னது? தனக்கென்று எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற பிள்ளை. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, ஏற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அல்லேலூயா. இப்போ 3 காரியத்தை பார்ப்போம். இப்போ இத்தனை பிள்ளைகளை பார்த்தோம். இவங்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக நிறைய குவாலிட்டிஸ் பார்த்தோம். இப்போ முதல் குவாலிட்டி இவர்கிட்ட பார்ப்போம். இவர் யார்? இவர் பேர் என்னது? இயேசு. இவர் பேர் என்னது? இயேசு. ஒரு 3 குவாலிட்டி. இப்போ நம்ம உலகத்தை வாழ்றதுக்கு ஒரு 3 காரியம் அவசியம். உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம். இந்த 3 இருந்தால் போதும் சொல்லுவாங்களே. என்ன சொல்லுவாங்க? மனுஷனுடைய அடிப்படையான 3. இது 3லையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எப்பயுமே. தெரியுமா? உண்ண உணவுன்றது அவங்களுடைய சுதந்திரம், உடுக்க உடைன்றது அவங்க சுதந்திரம், இருக்க இடன்றது அவங்க சுதந்திரம். 3மே ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அத்தியாவசியம். இது அவனுக்குரியது, அதில் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதுக்கு மேலே இருக்கிறதுல தான் மற்றவங்க தலையிடுறதுக்கு உரிமை இருக்குது. இந்த 3லேயும் தலையிட உரிமை இல்லைன்றது உலக பிரகாரம் உண்மை. ஆனால் இந்த 3ஐயும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய விருப்பத்துக்கு செய்யலை. முதல் என்ன சாப்பிடணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ண மாட்டார். 2வது யார் கூட பயணிக்கணும், உணவு,
உறவு, உணர்வு. மூணுல ஏசப்பா தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படிவார். வாசிப்போம். முதலாவது காரியம் உணவு. யோவான் 4:34 சொல்லுங்க. 3 காரியம்: உணவு, உறவு, உணர்வு. மூணுல ஏசப்பா பிதாவுக்கு செவி கொடுத்தாரு. வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கு. என் சாப்பாடு என்னது? எனி டைம் அவர் சொல்றத ஒபே தான். இது ஒரு சாப்பாடுங்க. என்ன சாப்பிடுவீங்க? பிடிச்ச சாப்பாடு எது உங்களுக்கு? பிரியாணி. பிடிச்ச சாப்பாடு என்னது? ஃபிஷ். பிடிச்ச சாப்பாடு என்னது? ஏதோ சொல்லுவீங்க. ஏசப்பாக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது? பிதாவின் கிரியைகளை செய்து முடிப்பதா ஒரே சாப்பாடு. ஏசப்பாட பெஸ்ட் ஃபுட் என்னது? என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். ஃபினிஷ் பண்றதா அவர் ஃபுல் மீல்ஸ். செய்யறதெல்லாம் கிடையாது. நல்லா நிறைவா சாப்பிட்டீங்களா? செஞ்சு முடிச்சிட்டேன். எப்போ நீங்கள் இந்த கம்ப்ளீஷனுக்கு போகிறதா அதை ஃபுட்டாக இருக்கணும். உங்கள் ஃபுட்டு என்ன நாடு விரும்புகிறாரு? ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க, போனா என்னுள்ளோ தாங்காதப்பா. அவருடைய போஜனம் என்னவா? செய்யறது மட்டும் இல்லை, அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான். நிறைய பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், ஏதோ சாப்பிட்டேன். ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? எங்கே சாப்பிட்றதுக்குள்ளே பந்தியம் முடிச்சிட்டாங்களே. சாப்பிட்டீங்களா? வயிறு அதுக்குள்ளே சாப்பிட முடியல. நிறைய சாப்பிட ஆசை. ஆனால் ஏசப்பாவுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்குது. எவ்ரிடே ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் அண்ட் கம்ப்ளீட். ஆதியும் அந்தவுமான தேவன் என்ன சொல்றாரு? அவர் சித்தத்தை தொடங்குவேன், அதை முடிச்சதான் நான் சாப்பிட்டதுக்கு முழு அடையாளம். அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் ஏசப்பாவோட போஜனம் என்னது? பிதாவின் சித்தத்தை செய்து அவர் கிரியை முடிப்பது அவருடைய போஜனம். அல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை இடையில நம்ம வாசிச்சுட்டு அங்க கடந்து போவோம். நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது அனுமதிக்கப்பட்டது. நீங்க நினைக்கலாம், ஓ ஏமா எங்க அப்பா வஞ்சிக்கிட்டே இருக்க, திட்டிக்கிட்டு இருக்கன்னா அது தேவன் அனுமதிச்சது. எதற்கு இணையாத ஆண்டு சொல்றாரு? கர்த்தர் தன் எவனது அன்பு கூறுகிறவனை சிட்சிக்கிறது போல. அதுக்காக சும்மா சும்மா திட்டுற தகப்பன் இல்லை, அன்போட அன்புக்காக. அடிக்கடி ராகுல் சொல்லுவான், உங்களுக்கு ஃபோன் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை. நான் சொல்றேன், நீ தானே முக்கியம், இந்த ஃபோன் தேவையில்லடா. அப்படின்னா ஃபோனை தானே போய் கையில் வச்சிருக்கிறீங்க. உனக்காக தான்டா எல்லாமே. அந்த அன்பை எப்போ என்னால் புரிய வைக்க முடியும் தெரியல. அப்போ இங்கே பாருங்க, தகப்பன் சிச்சிக்கிற பிள்ளை எப்போ பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்கேன், வஞ்சிக்கிட்டே இல்லை. சிச்சிக்கிற பிள்ளைனா அன்போடு சிச்சிக்கிற பிள்ளை ஆண்டு என்ன செய்றாரு? கர்த்தர் இடத்துல அன்பு கூறுவருடைய சிச்சைக்கு நிகராக ஒப்பிடுறாரு. என்னடா இன்னொரு வசனம் வச்சுப்போம், 5ஆம் வசனம். சாரி, தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு அந்த வசனத்தை எழுத நோட் பண்ணல. தகப்பனுடைய வார்த்தைக்காக தன் ஜீவனையும் பொருட்டாக எண்ணாத பிள்ளை. அதுதான் போட்டுக்குமா? அடுத்து இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 45:10. ஏசாயா 45:10. அடிக்கடி நம்ம வீட்டில் கேட்குற வார்த்தை இது நினைக்கிறேன். பிள்ளைலாம் கேட்க நினைக்கிறேன். தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. என்னவா? ஐயோ. யாருக்கு ஐயோவா? என்னை ஏன் பெத்தீங்க? நான் பணக்கார வீட்டில் பிறந்திருப்பேன், நான் அந்த வீட்டில் பிறந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டு உங்கள் தாயும் தகப்பனையும் நீங்கள் அலட்சியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவா? ஐயோ. மறந்துடாதீங்க. தகப்பனை தாயை பார்த்து இது வரைக்கும் ஏன் பெத்தன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆமாம், அவங்களுக்குலாம் ஐயோன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:1.
பிள்ளைகளே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நீங்க கீழ்ப்படிஞ்சுக்கணும். எதுக்குள்ள கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படி. அவங்க மாம்ச பிரகாரமா பேசுகிற காரியத்துல பழைய ஏற்பாடுல உள்ளதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க நியாய பிரமாணத்தின் பிள்ளைகள். நம்ம புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? கிருபையின் பிள்ளைகள். நமக்கு எதுக்குள்ள கீழ்ப்படினா? கர்த்தருக்குள் கீழ்ப்படினா. சத்தியத்தை மீறி நீங்க கீழ்ப்படின அவசியம் இல்லை, சத்தியத்துக்கு கீழ்ப்படினா. வாசிங்க அடுத்த ஒரு வசனம், கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20ஆம் வசனம். பிள்ளைகளே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆண்டவருக்கு எது பிரியமா? எல்லா காரியத்திலையும். ஆமா, சொல்றதெல்லாம் கேட்கணுமா? டெய்லி சோறா போடுறீங்க, பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. கவனிங்க, டெய்லி சோறா போடுறீங்க, எனக்கு பிடிக்கல. ஆனா வேதம் சொல்லுது எல்லா காரியத்திலையும் டேய் கொஞ்சம் உட்காருடா, இதுதான் கர்த்தருக்கு பிரியமானதா. எது கர்த்தருக்கு பிரியம்? எது கர்த்தர் பிரியம்? பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படி கர்த்தர் பிரியம். சரி, இப்போ ரெண்டாவது காரியத்துக்கு வந்துடுவோம். இயேசு கிறிஸ்துவுடைய ரெண்டாவது காரியத்துக்கு வாசிங்க. முதல் காரியம் என்ன படித்தோம் பார்த்தோம்? என்னது? எது ஏசப்பாவோட பெஸ்ட் சாப்பாடு? ஃபுல் மீல்ஸ். எது ஏசப்பாவோட ஃபுல் மீல்ஸ்? எது? செய்து கிரியைகளை முடிப்பது ஃபுல் மீல்ஸ். அடுத்து எது? அவருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு விரும்புகிறாரு. வாசிங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். இப்ப யாரோடலாம் ஆண்டவர் ரிலேஷன்ஷிப் வைக்க சொல்றாரு? உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறவன், உனக்கு கேட்கறத வாங்கி கொடுக்குறவன், உன் விருப்பத்தை நிறைவேற்றுறவன், உனக்கு தேவையானதை அப்பப்போ கொடுக்குறவனோட ரிலேஷன்ஷிப் நீ வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. யாரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனோட தான் அவனோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது யாராக இருக்கணும்? அம்மாவாக இருந்தாலும் சரி தான், அப்பாவாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி தான், சகோதரியாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும், தகப்பனு பிதாவுக்கு பிரியமில்லாம் செஞ்சால் அவங்க நம்ம ரிலேஷன்ஸு இல்லை. யார் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்? அந்த வசனம் திருப்பி வசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். இப்ப நாமெல்லாம் ஏசப்பாவுக்கு சகோதர சகோதரி இருக்க முடியுமா? இருக்கணும்னா என்ன செய்யணும்? அப்படியே சித்தத்தை செய்யணும். அப்படி சித்தத்தை செய்யணும். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையும் நீங்க உலக பிரகமான சிநேகிதத்தை ஆண்டவர் விரும்பல. யாரெல்லாம் பிதாவோட சித்தத்துக்கு செவி கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்படி இல்லைன்னா அவங்க உங்களோட ரிலேட்டிவா இருக்கிறதுக்கு நீங்க அவங்களை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியத்தை பார்த்துட்டோம். மூன்றாவது காரியத்துக்கு நேரம் பண்ணிப்போமா? ஃபீலிங்ஸ், உணர்வு. எது என்னோட விருப்பம் அப்படின்றது ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய விருப்பம் என்னவா இருக்கும்? எது அவருடைய சாப்பாடு, எது அவருடைய உறவு, எது அவருடைய உணர்வு. வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவருடைய விருப்பம் என்னவா இருக்கும்? யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எது அவர் விருப்பமா? எனக்குன்னு ஒன்றும் இல்லைப்பா, அவர் என்ன சொல்றாரு செய்வேன், அதான் என் விருப்பம். ஏசப்பாவோட விருப்பம் என்னது? அப்பா சொல்றது கேட்கறது மட்டும்தான். உங்க விருப்பம் என்னது? அப்பா சொல்றதை கேட்காம இருக்கிறது மட்டும் உங்க விருப்பம், அப்படிதானே? ஆனா ஏசப்பாவோட விருப்பம் என்னது? அந்த வார்த்தை எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. என் சித்தத்தின்படி. என் விருப்பம் ஒண்ணு இல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் பிறந்ததே அதுக்காகத்தான், நான் வந்ததே அதுக்காகத்தான். அப்ப முதல்ல சொல்லுங்க, ஏசப்பா 3 கருத்து கற்றுக் கொடுக்குறேன். எது நம்ம ஃபுல் மீல்ஸா இருக்கணும்? அவர் சித்தத்தின்படி செய்து முடிக்கிறது. எது நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கணும்? நம்மளோட உறவா இருக்கணும். சித்தத்தை செய்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு கீழ்ப்படிதான் ரிலேட்டிவ்ஸா இருக்கணும். மூன்றாவது எது நம்மளோட விருப்பமா இருக்கணும்? அவர் சித்தத்தின்படி செய்ய நம்ம விருப்பம். அப்ப எதுதான் நம்ம செய்யறது? நாம எதையுமே
தனக்கென்று எதையும் இல்லாமல் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தின இயேசுவை போல நாம இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ இயேசுவை போல யாரெல்லாம் இருக்க விரும்புறா? இயேசுவோட பிள்ளை யாரெல்லாம் இருக்க விரும்புறா? அப்ப 3 காரியத்தை நீங்க செய்யணும். எப்பா, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு. சரி, கடைசி ஒரு வசனத்தை வாசி அப்படி எழுந்திருப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்ப எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது எல்லாருக்கும் ஒரு அப்பா தான். அப்படி நீங்க சொல்றதை நிப்பாட்டுங்க. அப்படி சொல்லுது. வாசிங்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் எல்லோரும் ஒரே பிதா இல்லை, நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தவர் இல்லையோ? போதும். நம்ம எல்லாருக்கும் எத்தனை அப்பா? ஒரே அப்பா. இப்ப நம்ம யாருடைய பிள்ளை? பிதாவுடைய பிள்ளைகள். அப்படிதான் வேதம் சொல்லுது. நம்மளை உண்டாக்குனவர் தான் நம்ம தகப்பன். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களே, இவ்வளவு நேரம் எந்த அப்பாவுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும்னு எழுந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். அப்படியே எமிமா